2 வடை ஒரு டீ. ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ என்ன ஆச்சுன்னா டிசிக்கும் குஜராத்துக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சு. டிசி நான் ஒத்த காலில் தோத்தே ஆகும்னு சொல்லி தோத்துருக்காங்க மேட்சை. கடைசி பால்ல போய் கடைசி பாலுக்கு 2 ரன் வேணுன்ற இடத்துல ஒரு நோபா பவுன்சரை போட்டு அதை மில்லர் மிஸ் பண்ணி அதுக்கு வைடு ரிவ்யூ கேட்டு ரன் அவுட் ஆகி என்னென்னலாம் எந்தெந்த வழியாலாம் தோக்க முடியுமோ கடைசியில தோத்துருக்காங்க. அந்த மேட்சை பத்தி இனிஷியல் தாட்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். சொல்லு, இனிஷியல் தாட்ஸ் என்ன? ஆக்சுவலா சொல்ல போனா ஏற்கனவே ஜிடி 20 ரன் ஷார்ட். ஆமா, ஈஸியா 230+ அடிக்க வேண்டிய பிட்ச். சரியா, இந்த பிட்சை இப்ப ஆர்சிபி கிட்டயோ இல்ல எஸ்ஆர்எச் கிட்ட கொடுத்திருந்தாங்கன்னா 230 240 அடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி போன மேட்ச் மும்பையோட விளையாண்ட பிட்ச் கிடையாது இது வேற. ஈஸியா ஃபர்ஸ்ட் பிட்ச் ரிப்போர்ட்லயே என்ன சொன்னான்னா 215 சொல்லிட்டானோ. ஈஸியா 230+ அடிக்க வேண்டிய பிட்ச்ல ஏற்கனவே அவன 2 வர ஷார்ட். அருமையான இடையில கில்லு ஸ்லோ டவுன் ஆயிட்டாங்க. கில்லும் வாஷிங்டன் சுந்தரும் இடையில அந்த 13th அப்புறம் ஸ்லோ டவுன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. ஆமா, அவங்கள்ட்ட என்னன்னா பின்னாடி பேட்ஸ்மேன் இல்லையேன்ட்டு பயந்து விளையாடுற மாதிரி இருக்கு. பயந்து விளையாண்டு கடைசியில பார்த்தா பேட்ஸ்மேன் இருக்கானுலே என்ன பண்றதுன்னு அடிக்க போய் அவுட் ஆயிட்டு. ஆமா, அவங்க பிலிப்ஸ்க்கு முன்னாடி சுந்தர் இறக்கி விட்டாங்க. சுந்தர் இன்னைக்கு நல்லா தான் ஆனா ஸ்டார்டிங்ல 15 பால்ல 45 ரன் என்னமா இருந்தான். கடைசியில பார்த்தா 32 பால்ல 55 அடிச்சிருக்கான். அதான் அங்கதான் அவங்க ஆக்செப்ட் பண்ண மிஸ் பண்ணிட்டாங்க நான் ஃபீல் பண்றேன். அதேதான், அவனா 15 ரன் 32 ரன் அடிச்சோன்னா அதே ஃப்ளோவோட போறதை விட்டுவிட்டு நடுவில் ஸ்லோ டவுன் ஆனாலும். அதே மாதிரி கிளென் பிலிப்ஸோட ரோல் என்னன்னு அந்த டீம்ல எவனுக்குமே தெரியாது போல. எனக்கு தெரிஞ்சு நான் ரிவ்யூ அப்பா சொன்னதுதான்டா, டாம் பேண்டனை கொண்டு வரலாம்டா உள்ள கிளென் பிலிப்ஸ் வச்சு. ஒரு பட்லர் அடிச்சா பட்லர் ஐபிஎல்னாலே அடிப்பான், சாட்டர்டே ஆனாலே அடிப்பன்ற மாதிரி பட்லர் ஐபிஎல்னாலே அடிப்பான். பட்லரோட இன்னிங்ஸ்க்கு நான் வேர்ல்டு கப் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து வெயிட் பண்ணேன்டா. பட்லர் நின்று செஞ்சுரி போட்டிருக்க வாய்ப்பு வந்துச்சுடா. அவன் அதே ஃப்ளோலயே போயிட்டான். அதுக்கப்புறம் அடிக்க போறோம்னு சொல்லிட்டு அவனு ஏற்கனவே 20 ரன் ஷார்ட்டு. அதுக்கப்புறம் கிளென் பிலிப்ஸோட ரோல் வெறும் ஃபீல்டிங்காக உள்ள வச்சிருக்க மாதிரி இருக்கு. அவனை தூக்கி வெளில விட்டேறிஞ்சிட்டு இவனை டாம் பேண்டனை கொண்டு வரலாம். சூப்பரான ஸ்பின் ஹிட்டரு. T20 வேர்ல்டு கப்ல ஃபெயில் ஆயிருந்தாலும் சரியான பிளேயரு, சரியான ஃபார்ம்ல இருந்து தான் T20 வேர்ல்டு கப்லயே வந்தான். ஆமா, பெட்டர் தென் கென் பிலிப்ஸ். ஏன்னா வாஷிங்டன் சுந்தருக்கே பவுலிங் கொடுக்காம தான் வச்சிருப்போம். என்ன ராகுல் திவாட்டியா விடுறா. வாஷிங்டன் சுந்தர் பிரைமரி பவுலர்ரா இந்தியன் டீமுக்கு, ஆல் ஃபார்மேட் பிளேயர்ரா. எப்ப ஓவர் போடுறது அவனுக்கே பவுலிங் தரல. இல்ல கிளென் பிலிப்ஸ் அடிஷனல் பவுலிங் ஆப்ஷன் நினைச்சுக்கிட்டு உள்ள வச்சு விளையாட வைக்கிறானுங்களா என்னன்னு தெரியல. இப்ப நம்ம கிளென் பிலிப்ஸை பத்தி என்னாச்சும் சொன்னோம்னா எல்லாரும் வந்துருவானோ. கிளென் பிலிப்ஸ் பத்தி தெரியுமாடா உனக்கு அப்படின்னு. தயவு செஞ்சு கிளென் பிலிப்ஸ் அவனை எந்த டே அவன் ஃபீல்டர் நியூசிலாந்து நல்லா பண்றான். ஓகே, அதனால ஐபிஎல் லெவலுக்கு நான் இது வரைக்கும் ப்ரூவே பண்ணலடா. அவன் டாம் பேண்டன் அழகா உள்ள கொண்டு வந்தானா மிடில் ஆர்டர் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் ஸ்ட்ராங் ஆகும். இன்னைக்கு எதுக்கு ஷாருக் கானே போன மேட்ச் 4 பால் தான்டா பிடிச்சான். இத்தனை வருஷம் அடிக்காத ஷாருக் கானு போன மேட்ச் தான் பேட்ல நல்லா பட்டுச்சு, ரன் அவுட் ஆக்கி விட்டான் ராசித் கான். அட்லீஸ்ட் இந்த மேட்ச் சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்தா இந்த மேட்சும் விளையாடல. அவங்களோட மைண்ட்ல நல்ல பிட்ச். இந்த மேட்ச் ஷாருக் கான் முன்னாடி இறக்கி விட்டா மேபி 220 240 பேர் இருப்பாங்களா. அவங்க 230 கிட்ட அவன் மைண்ட்ல செட் பண்ணிட்டு வந்துட்டான போல. பர் ஓவர் 10 ரன்ஸ் பர் ஓவர்ல விளையாடுறோம், 200ல இருந்து 210 அடிக்கிறோம், வந்துகிட்டே இருப்போம் அப்படின்னு செட் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு அவனோட பேட்டிங்கை பார்த்தாலே. கில்லும் அதே 10 ரன்ஸ் பர் ஓவர்ல தான் விளையாண்டிட்டே இருந்தான். பக்காவா போட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி சிஎஸ்கேல இருக்கும் போதும் சரி, இதுக்கு முன்னாடி எந்த டீம்ல சவுத் ஆப்பிரிக்கால விளையாடும் போதும் சரி, T20 வேர்ல்டு கப்க்கு தான் சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்குள்ளேயே வந்தான். அதுக்கு முன்னா ஸ்குவாட் லிஸ்ட்லயே கிடையாது. ஃபாஸ்டா ஓடி வந்து விட்டேறிஞ்சுக்கிட்டே இருப்பான். என்ன நினைச்சான்னு தெரியல, ஃபாஸ்டே கண்ணில் காமிக்க மாட்டான்டா. செமையா ஒர்க் பண்ணிருக்கான்டா. பால் ரொம்ப டிசப்டிவா இருக்கு. அதுவும் அந்த யாக்கர் போடுறான் பாரு, அந்த ஸ்லோ யாக்கர் ஸ்டெம் டு ஸ்டெம்ப் பயங்கரமா போட்டுக்கிட்டு இருக்கான்டா அந்த பால். அதான் டிசியோட பேட்டிங்க்கு வருவோம். டிசி பேட்டிங்க பத்தி ஆரம்பி. கேஎல் ராகுல் இன்னைக்கு 2 மேட்ச் இன்னைக்கு அடிச்சுட்டான். சிங்கிள் டிஜிட் தாண்டி போனான். என்ன நினைச்சேன்னா ஆஸ் யூஷுவல் கேஎல் ராகுல் ஸ்கிரிப்ட்ல இருக்கிற மாதிரி 18வது ஓவர் வரையும் அடிச்சுட்டு போவான், ஜெயிக்கிற மாதிரியே கொண்டுட்டு போய் அவன் அவுட் ஆயிடுவான்.
டீம் லாஸ்ட்ல தோத்து போயிடும்னு நினைச்சேன். ஏன்னா அதே மாதிரி எனக்கும் அந்த கிங்ஸ் 11 பஞ்சாப் ஒரு வருஷம் ஆடுவாங்க தெரியுமா, 2018 எப்ப ஆடிட்டே இருப்பான், அடிச்சுக்கிட்டே இருப்பான், மேட்ச் மட்டும் ஜெயிக்கவே மாட்டாங்க. அதே மாதிரிதான் போகும்னு நினைச்சேன். அதே மாதிரிதான் போனுச்சு. அவன் நல்ல பேட்ஸ்மேன் தான். கேஎல் ராகுல் கிளாசி, பெஸ்ட் பேட்ஸ்மேன், எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிப்பான்டா. ஏன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி இந்த வரிசையில தான் கேஎல் ராகுலையும் வச்சிருந்தோம். ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரு மேட்சை கொண்டு போனானுன்னா மேட்சை 18வது ஓவரே முடிக்கணும்னு ட்ரை பண்ணுவானோ. ஆனா கேஎல் ராகுலுக்கு மட்டும் என்ன நினைப்பானே தெரியாது, இழுத்துக்கிட்டே போய் அவுட் ஆகிட்டு டீமை காலி பண்ணி விட்டு போயிடுவான் ஆஸ் யூஷுவல். அதுக்கப்புறம் சொல்ல போனா மில்லர் வந்தான். அவனோட லக்க வந்து ஊருக்கே தெரியும், எழுதி ஒட்டியிருக்கான் அவன் லக்க என்னன்னு. என்ன நம்பிக்கையில அவன் வந்து அந்த 5th பால் வந்து சிங்கிள் எடுக்கலன்னு தரல. அதுக்கு முன்னாடி குல்தீப் யாதவ்ட்ட 5 நிமிஷம் டிஸ்கஷன் வர 2 பேருக்கும். ஜிடி வந்து 17வது ஓவரே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 17வது ஓவர்ல ஸ்டப்ஸ் அவுட் ஆனதுக்கு அப்புறமே மேட்ச் க்ளோஸ் சீல் பண்ணிட்டாங்க டீல. அதுக்கப்புறம் வந்து சிராஜ் ஒரு ஓவர் போட்டா பிரிச்சுட்டாங்க விட்டு. சிராஜ் ஓவரை வந்து கண்ணாமல மில்லர் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு போயிட்டு உள்ள வரமாட்டான்னு நினைச்சா திருப்பி வந்தான், டேப் பண்ணிட்டு வந்தான். அவங்க வந்து அழகா வந்து மேட்சை க்ளோஸ் பண்ண வேண்டிய மேட்சை சிராஜ் வந்து பிளட் கேட்ஸ் ஓபன் பண்ணி விட்டான். திருப்பி வந்து பிரசித் கிருஷ்ணா சரியா போட்டான்டா, ஸ்லாட்லயே போட்டான் மில்லருக்கு வந்து ஸ்லாட்ல. அந்த 5th பால் கேப்ல அந்த 4th பால் முடிஞ்சிட்டு குல்தீப் யாதவ் அவனும் சரியான டிஸ்கஷன்ல இருந்தானோ. அந்த வேலையை குல்தீப் யாதவ் பார்த்ததா இல்ல மில்லர் பார்த்ததான்னு எனக்கு இன்னும் டவுட்டா. எனக்கு என்னமோ மில்லர் மேலதான் அதிக டவுட்டு. குல்தீப் யாதவ் தான் புடிச்சு பேசினான். மில்லர் என்ன நினைச்சான், போறவனை புடிச்சு இழுத்து ரொம்ப சினாரியோ என்ன ஆச்சுன்னு எனக்கு வந்து தெரிஞ்சா. எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, குல்தீப் யாதவ் 9th லைன்ல இருக்கிற மாதிரியும் மில்லர் அப்பதான் கிரீஸ்க்கு வந்த மாதிரியும் குல்தீப் யாதவ் வந்து அந்த நியூ பேட்டருக்கு அட்வைஸ் கொடுப்பாங்களா அந்த மாதிரி அட்வைஸ் கொடுத்தா 5th பால் முடிச்சிருந்தாலே மேட்ச் சீல்டுடா. ஏதோ போய் தோக்கல. அதுக்கப்புறம் மேட்ச் அதுக்கப்புறம் இப்ப வந்து மேட்ச் தோத்துட்டீங்க, ஒரு 2 தோத்து போயிட்டீங்க. தோத்துட்டான் 2 பாயிண்ட். அல்வா அழகா 2 பாயிண்ட தூக்கி விட்டு எஞ்சிட்டு வரானோ. தேவையில்லாத இன்னைக்கு ஜெயிக்க வேண்டிய மேட்ச். அவங்க 19th ஓவருக்கு அப்புறம் மேட்ச சீல் பண்ணிட்டாங்க இவங்க. டிசி ஜெயிக்க வேண்டிய மேட்ச் 6 அடிச்சு விப்ராஜிங்கம் வந்து ஒரு 4, அந்த 4 க்ரூஷியலான ஒரு பவுண்டரி. ஃபர்ஸ்ட் பேக்ல அவன் பேக்ல தான் அடிப்பான், நல்லா தெரியும். அப்பயும் பேக்ல வந்து தேர்ட் மேனை ரொம்ப க்ளோஸா வச்சிருந்தானோ. 20வது ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால் ஒரு பவுண்டரி அடிச்சா ரொம்ப க்ளோஸ். அது 2வது பால் வந்து அவன் வந்து ஃபாலோ த்ரூ பண்ணிட்டான். அப்பயும் அவன் வந்து அந்த பாலை வந்து சம்பந்தமே இல்லாம அவுட் சைடு அடிக்க போய் டைமிங் மிஸ் ஆகி அவுட் ஆயிட்டான். தேர்ட் பால் வந்து குல்தீப் சிங்கிள் அடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் நீ 4th பால் வந்து அழகா பின்னாடி அடிச்சுட்டு நீட்டா வந்தான் ஒரு ரன்னு. அந்த நம்பிக்கையை திரும்பி குல்தீப் மேல வச்சிருந்தீங்கன்னா அழகா ஒரு ரன் அடிச்சு மேட்ச். இது நான் என்ன நினைச்சேன், போன வருஷம் ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் வெறித்தனமா ஜெயிச்சுட்டு அடி வாங்கிட்டு இருந்தானோ. இது 2 குரூசியல் பாயிண்ட்ரா. மில்லர் இதுக்கு மேல இது மாரி அடிச்சு மில்லர் ஜெயிச்சு வைக்கவும் முடியாதுடா. இதோட அவனை பார்த்த பாவமா கில்லர் மில்லர் ரிட்டர்ன் நான் வெறியாகி பாத்துட்டு இருந்தேன். நான் என்ன நினைச்சேன், நான் வந்து ஜிடி தோத்தாங்கல்ல போன மேட்ச் 12 ரன்ல அடிக்காம சிங்கிள் ஓடாம, அந்த மாதிரி இன்னைக்கு மில்லர் அந்த தப்ப பண்ணாம ஜெயிச்சு அதை பாயிண்ட் அவுட் பண்ணி நீ வீடியோ சொல்ல நான் நினைச்சிட்டு இருந்தா, அதே தப்ப நான் அப்படியே காப்பி அடிப்பேன். கேவலமான ஒஸ்டா 2 பாயிண்ட் ஈஸியா கொடுத்துருந்துருக்காங்க. நீங்க வந்து இதுல வேற வைடுக்கு வேற ரிவ்யூ எடுத்தாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. லாஸ்ட் பால் அவுட் ஆயிட்டு மில்லர்னா போயிட்டான். அப்ப குல்தீப் யாதவ் தான் நைஸா வந்து இந்த ஐடியா கொடுத்தான்னு நினைச்சேன். ரிவ்யூ வைடு. இந்த மேட்ச் வந்து சரியான க்ளோஸ் மேட்ச். நீங்க வந்து 2 பேர்ல நீ தோக்குறியா 18வது வரைக்கும் வந்து நான் டிசி தோக்குறேன்னு நின்றுட்டு இருந்தாங்க. 20வது ஓவர்ல வந்து நான் ஜிடி தான் தோப்போம்னு. கடைசி 2 பால் இல்ல நாங்க தான் தோப்போம் திருப்பி டிசி. மில்லர் பேர்ல 2 பாயிண்ட் எடுத்து போட்டிருக்கலாம் பேக்கெட்குள்ள. தேவையில்லாத மில்லரால 2 பாயிண்ட் போன மாதிரி இருக்கா. அது இவ்வளோ க்ளோஸா போய் இப்படி விளையாடணும்னு. ஆனா வந்து ஜிடியோட பவுலிங் வந்து கேவலமா போடுறாங்க. ஜிடியோட டெத் பவுலிங் 3rd ஓவர் சிராஜ் பயங்கரமா போட்டான்டா. 4th ஓவர் பொளந்துட்டானுடா. இன்னைக்கு வந்து அதிசயமா ரஷித் கான் என்னமோ 2018ல இருந்து எந்திரிச்சு அந்த அண்டர்டேக்கர் மாதிரி ஏஞ்சி வந்துட்டான்னு நினைக்கிறேன். அது வந்து அக்சர் பட்டேல் அவுட் ஆனது வந்து தேவையில்லாத அவுட் ஆனது லாஸ்ட். ஆமா, அக்சர் பட்டேல் தேவையில்லாத விக்கெட். அது அன்வான்டட் விக்கெட்.
அது ஒண்ணு தேவையில்லாத விக்கெட். பிரசித் கிருஷ்ணாவை போட்டு பிரிச்சாங்க. ஆனா வந்து கூகுளிய பிக் பண்ணவே இல்ல ரிஷ்வி. வந்தா கூகுளி போட்டான் ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப். எனக்கு இந்த இடத்துல நீ இந்த இடத்துல தான் எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, ரிஷ்வி 2 மேட்ச் சூப்பரா விளையாண்டுருக்கான், ஓகேவா? ஆனா இந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்து அசுதோஷ் சர்மா இன்னும் பெட்டர் பேட்ஸ்மேன் தென் ரிஷ்வி. கரெக்டா? இந்த இடத்துல வந்து ரிஷ்வியை இறக்கணுமா இல்ல அசுதோஷ் சர்மா இறக்கணுமாங்கிறது என் டவுட் இருக்கு. மேபி ஏன் வந்து 12th ஓவர் ஆயிடுச்சு, நீ அசுதோஷ் சர்மா தான் டீம்ல இல்லையா? நீ டீம்ல எடுக்கலடா மீனா? இதுல சப்ஸ்டிட்யூட்ல இல்லையா? இதுல இல்ல அவங்க சப்ஸ்டிட்யூட் தான் ரிஸ்கி எடுத்துட்டு வந்தாங்க. சப்ஸ்டிட்யூட்ல இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். நீ இம்பாக்ட் லிஸ்ட்ல கேக்குறியா? இம்பாக்ட் லிஸ்ட்ல இருந்திருப்பான். அதான் இம்பாக்ட் லிஸ்ட்ல இருந்தான். நான் என்ன சொல்றேன்னா, நிதிஷ் ராணா தான் அடிக்க மாட்டாங்க. அவன் பிளேஸ் அசுதோஷ் சர்மா ஆட வைக்கலாம்ல நிதிஷ் ராணாக்கு பதிலா. லெஃப்ட் ஹேண்ட் ஒரே காரணத்துக்காக நிதிஷ் ராணா ஆட வைக்கிறீங்களா? என்னோட கேள்வி அதுதான். புரியல. லெஃப்ட் ஹேண்டர்ங்கிற ஒரே காரணத்துக்காக நிதிஷ் ராணா ஆட வைக்கிறாங்களா? ஏன்னா வந்து அபிஷேக் பூரல் நல்லா பண்ணான் போன வருஷம், 1 டவுனாவது அவனுக்கு கொடுக்கலாம். இல்ல அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ரிஸ்விக்கு ப்ரமோஷன் கொடுத்து அசுதோஷ் சர்மாவை உள்ள இன்கார்பரேட் பண்ணி ஒரு பேட்டிங் ஸ்ட்ரென்த் ஆகும்ல. எனக்கு தெரிஞ்சு வந்து ராணாவை அவ்வளவு சீக்கிரம்னா டிராப் பண்ண முடியாதா? புரியுது, ராணா ஒரு பெட்டரான பிளேயர் தான், விளையாண்டிட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட் இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜே, ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் பார்த்துட்டு உடனே வந்து நம்ம வந்து டிராப் பண்றதுங்கிறது வந்து கரெக்ட் கிடையாது. அப்படி போனாலும் போன வாட்டியே அதே பிளேஸ்ல தான் கருண் நாயர் வந்து அடிச்சு கொடுத்தான், ஓகேவா? ஜஸ்ட் ஒரு ரீப்ளேஸ், கன்சிஸ்டன்சியா ஐபிஎல் டீம்லயும் இருக்கான். அவனை வந்து வந்த வேகத்துக்கு அவனை வந்து டிராப் பண்ண முடியுமான்னு தெரியல. இதான் நம்ம ஆக்ஷன் முடிஞ்சப்பயோ இல்ல ப்ரிவியூல நம்ம டிஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான பிளேயர்ஸ் இருக்கிறதுனால யார ஆட வைக்கிறது, அந்த காம்பினேஷன் பிரச்சனை வரும்ன்றதான் நம்ம பேசணும். அதே மாதிரிதான் திருப்பி ஒரு குறை என்னன்னா, நிஷாங்காவும் கேஎல் ராகுலும் சேம் கைண்ட் ஆஃப் பிளேயர், டிட்டோ. சரியா? 2 பேரும் ஸ்லோவா என்னதான் அவனு ட்ரை பண்ணாலும் 6 ஓவருக்கு 50-60 தான், அதுக்கு மேல அடிக்க 50 ரன் தான். அந்த வந்து இப்ப இருக்கிற T20 ஓபனர்ஸ் மாரினா அவங்களால அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லடா. என்னதான் பண்ணாலும் சேம் கைண்ட் ஆஃப் ஆப்ஷன் இல்லையடா. வேற என்னடா பண்ணுவாங்க? வேற அவனை தூக்கிட்டு இவனை அபிஷேக் பூரல் ஆட வச்சா வேற யாரும் ஆட வைப்பாங்க? அவனுக்கு வேற அவனுக்கு வந்து ஸ்டார்க் இல்ல, வேற என்ன இன்னொரு ஃபாரின் பேட்டர் யாரு ஆட வைப்பா? இல்லைன்னா அசுதோஷ் சர்மாவை ஆட வைக்கலாம் நீ சொல்ற மாதிரி பார்த்தா. அதுதான் எனக்கு புரியும். அவங்க 2 பேரும் சேம் கைண்ட் ஆஃப் டிட்டோடா 2 பேருமே. வேற ஆப்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வேற ஃபாரின் பேட்டர் ஆப்ஷன் இல்ல, அவ்வளவுதான். அதான் எனக்கு ஒரு பெரிய இதா இருக்கு. ஆனா டிசியோட பவுலிங் வந்து பக்காடா, சூப்பரா எக்ஸிக்யூட் பண்றானோட பிளான. பவுலிங் செமையா போட்டாங்க இன்னைக்கு, பவுலிங் செமையா போட்டாங்க. அவங்க போனாலும் எக்ஸிகியூஷன் படி பார்த்தானா பக்காவான எக்ஸிகியூஷன்டா இல்ல. டிடி வந்து மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்கா இருக்கு. நான் திருப்பி சொல்றேன், மிடில் ஆர்டர் வந்து அவங்க வந்து மிடில் ஆர்டர் கண்டிப்பா மாட்டிப்பாங்க. ஹார்திக் பாண்டியா போனதுக்கு அப்புறமே வந்து ஹார்திக் பாண்டியா ஒருத்தன் தான் இருந்தான். அவன் போனதுக்கு அப்புறமே வந்து மிடில் ஆர்டர்ல எவனுமே இல்ல. அதான் அவங்க சேஸ் பண்ணா ரொம்ப கஷ்டம்டா. சேசிங்ல வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 180 பிளஸ் சேஸ் கண்டிப்பா கஷ்டப்படுவாங்க. எப்படியா சேஸ் ஓடுறது உள்ள கொண்டு வரணும்டா. மிடில் ஆர்டர் வீக்கா இருக்கிறதுனால டாப் 3 பேட்ஸ்மேன் அடிஷனல் பிரஷர் தான்டா அதிகம். எதுக்கு அப்படி? ஆக்சுவலா சொல்ல போனா இதே ஜாஸ் பட்லர் வந்து பிரஷர் இல்லாம ஆடி இருந்தானா அழகா செஞ்சுரி போட வேண்டிய மேட்ச். அவன் 50 போட்டு அவன் அவுட் ஆகிற பிளேயர் எல்லாம் கிடையாது. போனா போயிட்டே இருப்பான். அவன் வந்து பிரஷர் அவனுக்கு தெரியும். அதுக்கு அடுத்து யார் இருக்கான்னா வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான், யாருமே அடிக்க. வாஷிங்டன் சுந்தர் எத்தனை வருஷமா ஐபிஎல் ஆடுறான், இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் மெய்டன் 50 ஐபிஎல் மெய்டன் 50. அப்பதான் பாத்துக்கலாம். இல்ல இல்ல அவனுக்கு சான்ஸ் குடுக்குறாங்க, அவன் யூட்டிலைஸ் பண்ணும். இந்த மாதிரி அவன் ஆடி இன்னும் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணும். ரொம்ப வருஷமா அவனுக்கு பேட்டிங் குடுக்குறாங்க. அவன் இந்த வருஷம் சாய் கிஷோருக்கு அகேடா ஆடுறாங்க. அவனுக்கு வந்து சாய் மேட்ச் எனக்கு வந்து வாஷிங்டன் சுந்தர்னா ஓகே ஃபைன். எனக்கு வந்து அந்த கிளென் பிலிப்ஸ் தான் டீம்ல எதுக்கு அவன் உள்ள இருக்கானே எனக்கு புரியல. டேரக்டா டாம் பேண்டனை கொண்டு வந்து இறக்குங்கடா. இல்ல வாஷி வந்து அந்த 4th டவுன் விளையாடுறதுனால டாம் பேண்டனை இன்னும் கீழே இறக்க முடியாதுன்னு யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அதுவாதான் ரீசன் இருக்கும். டாம் பேண்டனை நீ வந்து எதிர் 1 டவுன் 2 டவுனுக்கு மேல ஆட முடியாது. 2 டவுன்ல வந்து வாஷி விளையாண்டுட்டு இருக்கான். சோ அதுக்காக யோசிக்கிறாங்கன்னா எதுக்கு வந்து வாஷியை வந்து டீமுக்குள்ள ஃபிட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்களா.
ஜஸ்ட் பிகாஸ் அனுஜ் ராவத் இருக்கா? இந்தியன் டீம் பிளேயர்னாலயா, இந்தியன் T20 பிளேயர்னாலயா? தெரியலடா என்னன்னு. பவுலிங்கே கொடுக்க மாட்டாங்கடா அவனுக்கு, பவுலிங்கே கொடுக்க பவுலிங் மாட்டாங்க. கொடுத்துட்டு வைக்கிறியா, நரேன் மாரி அவனை யூஸ் பண்றியா, ஓகே ஃபைன். எதுவுமே பண்ணாம ரோல் என்னன்னு யாருக்குமே அவனுக்கே தெரியாது. நம்பர் 4 அட்லீஸ்ட் பேட்டிங்காவது கொடுக்குறாங்க, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுருக்காங்க. இந்தியன் டீம்ல வந்து எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. 10 பேர் தான். எனக்கு நீ சொல்ற சேஞ்ச் ஓகே தான். அவங்க வந்து அழகா கிளென் பிலிப்ஸ் போல டாம் பேட்டன் ஆட வச்சுட்டு வாஷிங்டன் சுந்தருக்கு பழுதா சாய் கிஷோர் ஆட வச்சாங்கன்னா இன்னும் உங்களுக்கு பவுலிங் ஸ்ட்ரென்த் ஆகும். சாய் கிஷோர் வந்து உனக்கு 4 ஓவர் கண்டிப்பா போட்டுரும், சூப்பரா போடுவான். அவங்களுக்கு சாய் கிஷோர் பேட்டிங் ஆட முடியாது, வாஷிக்கு பவுலிங் தரதில்ல. அந்த வாஷி ஓவரை நினைச்ச போடணும்னா ராகுல் திவாட்டியாவே போடலாம், ஓகேவா? உனக்கு வந்து ஒரு பேட்ஸ்மேன் வேணும்னா அனுஜ் ராவத் இருக்கான் வெளியில. ஆமா, ராகுல் திவாட்டியா பவுலிங்க மறந்துட்டான், அவனை விட்டுடுங்க. பவுலிங் மறந்துட்டான், பவுலிங் போறது எப்படின்னு. அருண் அனுஜ் சர்மா வேணும்னா வேற எவனாச்சும் புதுசா வேணா ட்ரை பண்ணட்டுமே. அவங்களுக்கு புதுசா என்ன, இப்ப வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்க சாய் கிஷோர் தான்டா எனக்கு தெரிஞ்சு. அவங்க அதை கொண்டு வந்ததுதான் எதுவுமே வேணாம்டா. நீ டாம் பேண்டனும் வேணாம், கிளென் பிலிப்ஸும் வேணாம். நான் டீமை ஸ்ட்ராங் பண்றேன், ஹோல்டரை வந்து இன்னொரு ஆப்ஷனா கொண்டு வரேன். அதுதான் நானும் சொல்றேன். என்ன இருக்குன்னா ஹோல்டரும் பிரசித் கிருஷ்ணாவும் சேம் கைண்ட் ஆஃப் பவுலர், ஓகேவா? அந்த பவுலிங் ஆப்ஷன் 2 பேருமே ஓடி நடுவுல பிச் பண்ணி இவ்வளவு தூரம் ஏத்துவாங்க. அதனால வந்து அதேதான் சிஎஸ்கேக்கு சொன்ன தெரியுமா, 3 ஃபாஸ்ட் பவுலர் ஒரே மாதிரி இருக்க ஃபாஸ்ட் பவுலர் ஆட முடியாதுன்னு. அதே கதை தான் இங்கேயும். பிரசித் கிருஷ்ணா வந்து நியூ பால் நல்லா போடுவான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அவங்க மிடில் ஓவர்ல யூஸ் பண்றாங்க. நியூ பால் விட்டா வேற ஆப்ஷன் கிடையாது சிராஜுக்கு. அவங்க அசோக் சர்மா ஸ்பீடா போடுறான், ஆனா இன்னைக்கு அடி வாங்கிட்டாங்க, அதை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. அவங்க வந்து ஒரு கொஞ்சம் வெரைட்டியான ஒரு பவுலர் வேணும். ரஷித் கான் இன்னைக்கு தப்பிச்சிட்டா, நீ நல்லா போட்டா. ரஷித் கான் அடி வாங்கினா முடிஞ்சிச்சு அவங்க டீம். அதுதான் டாம் பேண்டனை உள்ள கொண்டு வந்து அவங்களோட மிடில் ஆர்டரை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆஷிஷ் நெஹ்ரா பழைய சிஎஸ்கே டீம் மாதிரி நோ சேஞ்சுன்ட்டு போயிட்டே இருப்பான்டா. சரி, ஓகே, அவ்வளவுதான் இந்த மேட்சோட ப்ரிவ்யூ, இந்த மேட்சோட ரிவ்யூ. ஒத்த காலம் என்ன தோத்துறாங்க டிசி, உங்க தாட்ஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொன்னு சொல்லணும், கேப்டன்ஷிப்க்கு வந்து ரோல் இருக்கானே தெரியல ஜிடில. எல்லாமே ஆஷிஷ் நெஹ்ரா தான் ஃபுல் டிசிஷன் எடுத்து பக்காவா இருக்கானே தெரியல. ரஷித் கான் பாதி நேரம் பண்றான், பாதி நேரம் கில்லு பண்றான். அது என்னமோ வந்து அந்த டீல் இருந்துச்சு, 2 வருஷம் நீ சிஎம்மா இருக்கு, 2 வருஷம் நான் சிஎம்மா இருக்கேன். அந்த மாதிரி பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல நீ, பவுலிங் ஃபர்ஸ்ட்ல தான். கத்தி படம் மாரி கீழே குமிஞ்சி பிளானை போட்டு வந்துருவானு போல மேட்சுக்கு முன்னாடியே. அது இல்லைன்னா நடுவில் ஆஷிஷ் நெஹ்ரா பின்னாடில இருந்து சொல்லி தரான் கில்லுக்கு வந்து என்ன ரோலு. ஃபுல்லா கில்லு அப்படியே அடக்கி உட்கார வச்ச மாரி இருக்கு ஜிடிக்குள்ள. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல சொல்றதுக்கு ஜிடிய. வேற எதுவும் இல்ல, அவ்வளவுதான். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைபை போட்டு விடுங்க. தொடர்ந்து வீடியோ சந்திப்போம். ஐபிஎல் ஃபுல் திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. அடிச்சுட்டு எல்லாரையும் போட்டு அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.